கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையின் நிரந்தர வல்லமை. சங்கீதம் 136:26. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியரே, 136 சங்கீதம் முழுவதும் அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தை 26 முறை வருகிறது. இதன் மூலம் தேவனுடைய அளவிட முடியாத மாறாத கிருபை வெளிப்படுகிறது. மேற்கண்ட வசனத்தில் பரலோகத்தின் தேவன் என்ற சொல்லின் மூலம் அவர் மாறாதவர் என்பதால் அவருடைய கிருபையும் மாறாதது. துதி என்பது மனிதனின் கடமை அல்ல, வாழ்வின் உயிர் மூச்சாக உள்ளது. துதியின் இடத்தில் நம்பிக்கையின்மை ஒழிகிறது, பயம் பறக்கிறது, துக்கம் கொஞ்சமும் இல்லை, ஆனந்தம் எழும்புகிறது. எனவேதான் யோவான் கூறும்போது அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன என்று கூறுகிறார். அவர் கண்டது தரிசனமாக இருந்ததால் தான் துக்கப்படாதே, சந்தோஷமாயிருங்கள் என்று தன்னுடைய விசுவாசிகளிடம் கூறுகிறார். காரணம், துக்கம் வந்தால் துதிக்க நாம் மறந்து போகிறோம் என்பதை அறிந்து அவரை அடித்து உதைத்து கல்லறிந்து காவலில் கட்டப்பட்ட நிலையில் உள் காவலறையில் வைத்தும் கூட அவர் துக்கப்படவில்லை, புலம்பவில்லை, எது சரி தவறு என கூறவில்லை. பரலோகத்தின் தேவனை நோக்கி பாடி துதித்து ஆராதித்தார். கட்டுகள் கழன்றது, கதவுகள் திறந்தது, ரட்சிக்கப்படாத ஆத்மா ரட்சிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட பலத்தால் என்னையும் நிரப்பும் தேவ கிருபையில் மகிழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காகவும் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் பவுலை போல உம்மை பாடி துதிக்கத்தக்கதான கிருபையை தாரும். விசேஷமாக துக்கம், வேதனை, நிந்தனை, வியாதி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அதிகமாய் உம்மை துதித்து கட்டுகள் கழன்று போக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.